ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸல் டு டேலி தான். இது எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போர்ட்டலில் இருந்து, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வெப்சைட்டில் இருந்து எக்ஸ்எல்எஸ் இல்லது சிஎஸ்வி இது ரெண்டு ஃபார்மேட்லேயும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி டேலி கொண்டு போகிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பேசிக்காக இது சொன்ன உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, அதுக்கு தான் ஏகப்பட்ட ஃப்ரீ டூல் எக்ஸலில் இருந்து நிறைய ஃப்ரீ டூல் இருக்குது, பெய்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு டேட்டா எடுத்து அதில் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதில் போடுறது, கிரெடிட் டெபிட்டு இது செக் நம்பர் அது இது என்னன்றது அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கொண்டு போகிறது டேலிக்கு. இது நான் யூஸ்வலாக பண்ணக்கூடிய வேலை தான். பட் இது நான் என்ன பண்ணணும், இன்னும் இதை விட ஷார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், அதை அப்படியே கொண்டு போய் டேலியில் ஏற்றிடணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிடிஎல் டெவலப் பண்ணி இதுவும் கணி சார் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதாவது இதெல்லாம் முதல்ல, அதாவது ஃபஸ்ட்டு இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா நம்ம வேலையெல்லாம் பாதி குறைஞ்சிருக்கும். இந்த 19 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செப்டம்பர் மாதமே இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் வேகமாக பண்ணியிருப்போன்றது ஒரு இது பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கிடைச்சதும் இந்த 20க்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனால இனி வருங்காலங்களில் இந்த 20 எப்படி வேகமாக பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். பேசிக்காக நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி நம்ம புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஒரு டேலி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தோம்னா எந்த லெஜரும் இல்லை. ஸோ ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக கொடுக்கணும். ஓகே, இங்கே கம்பல்சரி அது இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு F:() சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது வச்சுருக்கிறேன். ஸோ F:() இருக்குது. ஸோ இங்கே பேங்கிங் போகிறோம். ஸோ இங்கே பேங்க் ரெக்கன்சிலேஷன் போகிறோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எஃப்ன்றது கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அது என்டர் அடித்தோம் அப்படின்னோம்னா அது ப்ராசஸ் ஆகிட்டு வரும். ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டு வர்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, டைரெக்டாக இருக்கிறது 1 by 1 எடுத்து வந்துருச்சு. ஸோ இது 1 by 1 எடுத்து அதுக்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம். சரியா? ஓகே, இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைரெக்டாக எப்படி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி பேங்க்கை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும். கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் நம்பர் இதுவும் மேட்ச் ஆகணும். இல்லை அப்படின்னா உள்ளார எடுத்துக்காது. அதே மாதிரி பேங்க் டவுன்லோட் பண்ண எக்ஸலில் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஆல்ட்ரேஷனோ எதுவுமே நடந்திருக்கக்கூடாது. இப்போ நடந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு உள்ளார எடுத்துக்கிட்டு வராது. ஸோ அதனால் பேசிக்காக அதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, செட் பேங்க் அமௌண்ட் அண்ட் லெஜர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது இதில் உள்ளார என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேங்க் சார்ஜஸ் லெஜர் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது எதுக்குன்றது நீங்கள் போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்திருக்கும் ஒரு பேங்க்கில். ஸோ இந்த கனரா பேங்க், இது சென்ட்ரல் பேங்க்கில் நானாக சும்மா ஒரு அமௌண்ட் போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பேங்க்கில் என்னென்ன சார்ஜஸ் மேக்ஸிமம் வருதோ அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் சார்ஜஸில் ஏறிடும். அதே மாதிரி இந்த அமௌண்ட் இல்லாத
சார்ஜ் அப்படின்றது இருந்தாலும் ஏறும், சிஹெச்ஜிஎஸ் இருந்தாலும் நமக்கு அந்த வவுச்சரில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே ஏறணும். சர்வீஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லது கமிஷன்னு வச்சுக்கலாம், இல்லது சில இடத்துல வந்து வெறும் என்ன சொல்கிறேன்னா எஸ்சின்னு கூட இருக்கும், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு இதை வந்து சேவ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக் வந்து இதை கம்பல்சரி இந்த பேங்க் சார்ஜஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகே ரைட். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேங்க்கில் ரைட் சைடில் இருக்கிற இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை லோட் பண்ண சொல்லுது. நம்ம அங்கே எஃப்பில் போட்டு வச்சுருக்கிறத லோட் பண்ணுறோம். ஓகே, போட்டுட்டு என்டர் பண்ணிடுறோம். ஸோ இது வித் ப்ரீவியூவோடு போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இதில் உக்காந்துரும். வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ரைட்டா, இப்போ ரைட் சைடில் F6 அப்படின்றது இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறது அப்படியே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உள்ளார போயிடும். ஸோ இது வந்து இப்போ ஒரு தடவை பண்ணிட்டோம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணோம்னா 2 தடவை போயிடும். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல், இப்போ எந்த கண்ட்ரோல் இல்லாத நம்ம புஷ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உடனே நம்ம இன்னொரு கிளிக் அழுத்தத்துக்கு வந்து இது கண்ட்ரோல் வேணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு டேலியில் இருக்கிற எல்லா டேட்டாவை ரீட் பண்ணிட்டு வர்றது லேட் ஆகி நம்ம குயிக்காக பண்ணுற டைமிங்க்கு பதிலாக இன்னும் டபுள் டைம் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும் எதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ 1 மாதம்னா அந்த 1 மாதம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர இது 2 மாதம் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே 1 மாதம் இருக்கிறத வந்து ஓவர் ரைட் பண்ணாது, அப்படியே அப்பண்ட் ஆயிரும், ஆட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தெளிவாக என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணோம்னா வேகமாக முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெபிட் கிரெடிட் எல்லாமே ஆயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 ரூபா 50 காசு அப்படின்னு நம்ம அங்கே போட்டிருந்தோம் அப்படின்னம்னா இந்த நரேஷனில் பேங்க் கமிஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஏறி இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டின்னு போட்டிருந்தோம்னா அதுவும் ஏறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் பேங்க் மட்டும்தானா அப்படின்றது கிடையாது. எந்த பேங்காக இருந்தாலும் XLS அல்லது CSV இது 2 ஃபார்மேட்டும் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே ஏற்ற முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன பண்ணுறோம், ஒரு பேங்க் எடுத்துக்கிறோம். இது நம்பர் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற நம்பரும் இதுவும் தப்பாக இருந்தால் ஏறாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இதை வந்து என்ட்ரு கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். கம்பல்சரி இது ஃபில் பண்ணணும், கேப் விட்டால் ஆகாது. அதனால் இது கம்பல்சரி என்ன இருக்குதுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இதை பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே F8 கிளிக் பண்ணுறோம், பேங்க்கை செலக்ட் பண்ணுறோம், திருப்பி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இது பண்ணுறோம், இங்கே லோட் பண்ணுறோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை என்ட்ரு பண்ணுறோம். இப்போ என்ட்ரு பண்ணுறோம், டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ வந்த உடனே F6 அழுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டாவது தடவை அழுத்திட்டோம். ஸோ 2 தடவை இம்போர்ட் கண்டிப்பாக ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். 2 தடவை ஆயிருக்கும், கண்டிப்பாக 2 தடவை ஆயிருக்கும். ரைட், நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஏற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒவ்வொரு பேங்க்கு வந்து நிறைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து டிஃபால்ட்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி நமக்கு ஏறுது, ஏன்னா சில இடத்துல வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் டெபிட் கிரெடிட் ரெண்டு காலத்தில் இருக்கும். இதில் சிங்கிள் காலத்தில் வந்து டெபிட் கிரெடிட்ன்றது மாதிரி ஒரு ரோலை போட்டுட்டு அடுத்த காலத்தில் எல்லா அமௌண்ட்டு மட்டும் போட்டிருந்தாலும் ஏறுது. ஸோ இதுதான் அதனோட ப்ளஸ்ஸு. நம்ம எப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி XLSஓ CSVஓ கொடுத்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஏறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதில் வந்து நம்ம இப்போ டெமோ பார்த்தோம். இப்போ இதில் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேங்க் நேம் மட்டும் அடித்து வச்சுருக்கு. ஒவ்வொரு பேங்க்லேயும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பேங்க் நம்பர் அடிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஏதாவது தேவைன்னா அதை இந்த மாதிரி அடித்து வச்சுருப்பேன். ஸோ இது எல்லா பேங்க்குக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே சென்ட்ரல் பேங்க் நம்ம அதே மாதிரி தான் HDFC, ICICI, IDBI இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு 5-6 பேங்க் நான் போட்டு இப்போ அதில் ட்ரை பண்ணி இதில் புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஐடிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் இப்படி இருக்குது, ஒரே அமௌண்ட்டு தான். இதுவும் உயரும். இது அப்படியே பேங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணனது தான் இது. ஓகே, ஸோ பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து அப்படியே அங்கேருந்து டவுன்லோட் பண்ணது தான் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். இப்போ இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது லோகோவோடு இருக்கும். ஸோ லோகோவோடு இருந்ததுனால என்ன டவுன்லோட் பண்ணுறோமோ அதுதான் அப்படியே இருக்கணும். அது உள்ளார என்ன எடிட் பண்ணாத அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே. இப்போ இது பார்த்திங்கன்னா கேவிபி எடுத்தோம்னா கேவிபியில் வந்து இந்த மாதிரி தான் வரும். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணினதில் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சிண்டிகேட் பேங்க் இந்த மாதிரி எல்லா பேங்க்கோட ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம இதுக்கு இப்போ ஓகே, இப்போ ஒரு பேங்க்கும் நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டாக இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, எல்லா பேங்க்குக்கும் அந்த உள்ளார போயிட்டு அக்கௌண்ட் நம்பர் அடிச்சுட்டு உள்ளார அந்த எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான இது எஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளார என்னென்ன பண்ணுமோ அது டிஃபால்ட்டாக அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பேங்க் வந்து உள்ளார பிடிச்சி புஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் ஸ்டேட் பேங்க் அப்படின்றோம். ஸோ இதில் ஸ்டேட் பேங்க் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் பேங்க் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டேட் பேங்க்கை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டேட் பேங்க்கை செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா ரீட் ஆகுது. ஸோ ரீட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளார இம்போர்ட் ஆகிடுது. இம்போர்ட் ஆனவுடனே இம்போர்ட் டு டேலின்றது இங்கே கொடுத்து இங்கே கொண்டு போயிடுறோம். ஸோ இது வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து வேறு அடுத்தது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாமே சார்ஜஸ்ஸு இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது நம்ம இப்போ அதையும் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் உள்ளார கொண்டு போயாச்சு. ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ட்ரி ஆகிருக்கு. இது எல்லாமே எங்கே போயிருக்கோம் அப்படின்னம்னா பேங்க் சார்ஜஸில் இப்போ 177 ரூபா அப்படின்னா இந்த சார்ஜஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போயிடுச்சு. பார்த்தீங்களா, 177 ரூபா நம்ம கொடுக்கல. பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 90 காசு 112 130 தான் கொடுத்தேன். ஆனால் இதுக்குள்ளார இருக்கிற சர்வீஸ் சார்ஜில் வந்து இந்த சார்ஜ் அப்படின்றது இந்த சிஹெச்ஜின்னு இருந்தாலோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் கொண்டு போயிடும். நீங்கள் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான். உடனே லெஜருக்கெல்லாம் தனித்தனியாக அப்படின்னா லெஜருக்கு தனித்தனியாக இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதெல்லாம் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிரெடிட்டாஸ் டெட்டாஸ்ன்றது வந்து இதில் தனியாக அப்படியே பிரித்து போட்டுரும் தானாக. ஓகே, டெட்டாஸில் உண்டானது எல்லாமே இந்த பக்கம் வந்துடும், கிரெடிட்டாஸ்க்கு உண்டானது எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கிளியரிங் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே லெஜரில் போயிட்டு இப்போ நம்ம வந்து கிரெடிட்டாஸ் டெட்டாஸை தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்குது, ஐஎன்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நரேஷன் ஃபில்டரில் ஐஎன்டின்னு கொடுத்துட்றோம். மொத்தம் 4 இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இதுக்காக ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல நரேஷன் கொடுத்துட்டு இங்கே என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த 4 இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது கொண்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் லெஜர்ன்னு இருக்குது. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் பண்ணினதுக்கு ஒன்று இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள் ரீப்ளேஸ் லெஜர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து அன்னோன் கிரெடிட்டாஸ்லேருந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்றது ஒரு ஹெட்டிங்க்கு மாத்திரம் அப்படின்னோம்னா எஸ்ன்னு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அந்த லெஜருக்கு மாற்றியாச்சு. எகைன் கிரெடிட்டாஸ் வரேன். இங்கே ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அதாவது இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணி போடலாம், இல்லது 1 by 1, இல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளார போய் கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த என்ட்ரி மட்டும் ஒன்று மட்டும்தான் இருக்குது, இது அப்படியே போய் அங்கேயே க்ரியேட் பண்ணலான்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல
அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதோ மெஷினரிக்கு இருக்குன்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதும் இந்த மாதிரி கொண்டு போயிடலாம். அப்படி இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா 1/1 கொண்டு போகலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி 1/1 இங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன லெஜர் தேவையோ அதை மட்டும் கொண்டு போய்க்கலாம். இப்போ இந்த லெஜர் இல்லை, அதனால் நான் அப்படியே கொண்டு போகிறேன், எதுவுமே பண்ணலை. சப்போஸ் இதில் இருக்கிற நேம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு சினாரியோவில் நம்ம அதை பார்ப்போம். அதாவது இப்போ இதில் எந்த பேரும் இல்லாதனால நம்ம அப்படியே போகிறோம். இன்னொரு இடத்துல பேர் வரும்போது என்ன பண்ண போகிறோன்றது பாருங்களேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மாற்றிடுறோன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. இதுவும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்காக கொண்டு போகிறதா இருந்தால் போகலாம். இது ஜஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷனால் எந்த பேர் இல்லாதனால அந்த மாதிரி இருக்குது. பட் இதுவும் கொண்டு போகலாம். எப்படின்றது இப்போ இதில் இன்னொரு மெனு பார்த்தீங்க அப்படின்னா நெரேஷன் சம்மரின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெரேஷன் சம்மரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நெரேஷன் இருந்தது அப்படின்னா அதை கேட்ச் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி பை கிளியரிங் செக் அப்படின்றதாக இருந்ததுன்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டு திருப்பி வெளியில் நெரேஷன் ஃபில்டரில் போயிட்டு நெரேஷன் ஃபில்டரில் போயிட்டு பேஸ்ட் அடித்தோம் அப்படின்னோம்னா 2 இது வந்துடும். இதை மட்டும் ஃபில்டராகி வந்துடும். சப்போஸ் ஒரு 1000 இருக்குது அப்படின்னா அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நெரேஷன் சம்மரி யூஸ் ஆகும். ஸோ ரீப்ளேஸ் லெஜர்ன்றது நத்திங் பட் நம்ம நெரேஷனை ஃபில்டர் போட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்டேட் பேங்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு பேங்க் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹெச்டிஎஃப்சி இல்லை ஒரு ஓகே, இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க்கை ஏற்றி பார்ப்போம். ரைட் சைடில் போகிறோம், கிளிக் பண்ணுறோம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பேங்க்கை செலக்ட் பண்ணுறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே ப்ராசஸ் ஆகி இது ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ வந்த உடனே ஜஸ்ட் இம்போர்ட் டு டேலி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி உள்ளார இது எஸ்பி அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, சிசி அக்கௌண்ட்டு எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும். பேங்க் லெஜர் குரூப்பில் மாற்றி போட்டால் ஏறுமா அப்படின்னா நம்பர் தான் இது பார்க்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் பார்த்திங்கன்னா இது ஏறிக்குது. ஓகே, சரி அடுத்தது இன்னொரு பேங்க் ஏற்றலாம். இப்போ இதில் போயிட்டு ஸ்டேட் பேங்க்கை எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் எடுப்போம். ஸோ மேலே போயிட்டு ஸ்டேட் பேங்க் இந்த இதில் வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு 500 என்ட்ரியாக இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எல்லாமே எடுத்து போஸ்ட் பண்ணியே க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ ஸ்டேட் பேங்க்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், எல்லாரும் போயிடுச்சு. அநேகமாக 2வது தடவை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அடுத்தது இப்போ இது ஐடிபிஐ போகிறோம். ஐடிபிஐயில் தான் அந்த டெபிட் கிரெடிட் ஒரே இதில் இருக்குது இல்லையா. ஸோ அது ஐடிபிஐ கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐடிபியில் அப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஏறி இருக்கு. இப்போ இந்தியன் பேங்க் லோகோவோடு இருந்தது. ஸோ இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எந்த இடம் இந்த எக்ஸ்எல்எஸ் அப்படின்றது அதை கொடுக்குறோம். ஸோ இம்போர்ட். அதே மாதிரி சிண்டிகேட் பேங்க் எடுக்கிறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸல் பார்த்தோம். எக்ஸ்எல்எஸ் இருக்கிற சேவ் பண்ணது ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து புஷ் பண்ணோம். இப்போ சிண்டிகேட் பேங்க்கில் சிஎஸ்பி இது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மலமல்னு அதை விட இது வேகமாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஸோ நமக்கு வேறு ஒரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்ட்டிகிட்ட வாங்கும் போதே சிஎஸ்பியோ இல்லை எக்ஸ்எல்எஸோ வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஒரு இதுலேயே கொண்டு போயிடலாம். ஜஸ்ட் இம்போர்ட் டு டேலி அப்படின்னா அப்புறம் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே தள்ளிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி, டேலி சப்போர்ட்டட் ஃபார்மேட் ஏற்கனவே நம்ம வந்து பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி 1 by 1 ஒரு வவுச்சராக வந்து கிரியேட் பண்ணி போட்டிருப்போம், இல்லைன்னா ரெக்கன்சிலேஷன் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அழகாக இதில் மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 டிரான்சாக்ஷன் பக்கமாக இருக்கும். ஸோ 500 வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஏறிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6 நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே ஏறுது. இது இல்லாத இன்னொன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, பிடிஎஃப்பில் வருது. ஸோ இதை நான் என்ன சார் பண்ணுறது, பிடிஎஃப்பில் வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து பிடிஎஃப்பில் தான் இப்போ அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பில் வர்றதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த கஸ்டமைஸ்ட் இம்போர்ட்டு, எக்ஸல் டெம்ப்ளேட்டு, இது 3 இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டுன்னு கிளிக் பண்ணோம்னா, ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, டவுன்லோடு வந்து நேராக டியில் வந்து ஆயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் வந்து இங்கே உட்காந்துக்கும். ஸோ இதில் நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டேட்டு இது எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணி இதில் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஜஸ்ட்டு நம்ம பிடிஎஃப்பில் வந்தால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு செக் நம்பரு, டெபிட் அமௌண்ட்டு, கிரெடிட் அமௌண்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு கஸ்டமைஸ்ட் இம்போர்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேங்க்கு, ஸோ அது வந்து நான் எதுன்னு தெரியல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே எந்த பேங்க்கு, இப்போ அந்த எக்ஸலில் இருக்கிறது இந்தியன் பேங்க்காக என்னன்றது அந்த பேங்க்கில் ஏற்றணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து டி கோலனில் இருக்குது. அதே மாதிரி ஷீட் 1 SHET1 அப்படின்றது போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப்பில் இருக்கிறத எக்ஸலாக மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி இது மூலிமாவும் உள்ளர தள்ளிக்கலாம். பிடிஎஃப் டு எக்ஸல் அப்படிங்கிறது நிறைய ஆன்லைன் இருக்குது, நம்ம ஆஃப்லைன் டூலில் நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், யூடியூப்லேயும் போட்டிருக்கிறேன் நான். அதனால் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்தும் ஏற்றலாம். ஓகே, நம்ம இன்னொரு இப்போ நம்ம நிறைய பேங்க் ஏற்றுனதுனால இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிரெடிட்டர்ஸ் எடுத்துக்கோமே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் விட்ரல் எல்லாமே கேஷுக்கு போகணும் அப்படின்றதுனால நரேஷன் ஃபில்டர் அப்படின்றது கொடுக்குறேன், ஏடிஎம்னு கொடுக்குறேன். ஸோ 39 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேஷ்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் போயிடும். ஜஸ்ட் இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். அது ஒரு 100 என்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 என்ட்ரி இருக்கிறத வந்து அப்படியே மாற்றுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா சார்ஜஸும் அதில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து இன்னொரு மெனு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிரெடிட்டாஸில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி சம்மரிக்குள்ளார போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். பார்த்தீங்கன்னா டெபிட் இன்ட்ரெஸ்ட்டு இதில் 2 வவுச்சர் இருக்குது, பீனல் இன்ட்ரெஸ்ட்டு 2 வவுச்சர் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் 2 இருக்குது. இப்போ டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே 2 இருக்குது. பேங்க் கமிஷன் அப்படிங்கிறது, ஜிஎஸ்டி அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த நெரேட்டிவாக, அதாவது ஒரு 1000 லைன் இருந்தாலும் ஃபஸ்ட் லைனும் கடைசி லைனில் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதையும் பிக் பண்ணிக்கலாம் இதை பார்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ போயிட்டு இப்போ இங்கே நரேஷன் ஃபில்டரில் வந்து இப்போ பேங்க் கமிஷன் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதை ரீப்ளேஸ் லேஜரை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் சார்ஜஸில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ இன்னொரு இது பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட்டர்ஸில் இது 1 by 1 அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால ஏற்கனவே லெஜர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த பக்கம் டேலியில் என்ன இருக்குதோ அது வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எதாவது ரெசம்பிளன்ஸாக இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேறு எடுதான்னு பார்க்கலாங்களா? நம்ம லெஜரே எதுவும் க்ரியேட் பண்ணல, எப்படி இருக்கும்? இருக்காது.
ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஓகே, இப்போ செக் ரிட்டர்ன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 4 இது ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக 4க்கு வந்து ரிட்டர்ன் என்னன்றதை பார்த்துட்டு இது டெபிட்டும் இருக்கும் கிரெடிட்டும் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நோட் பண்ணிட்டு அதையும் நம்ம மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீடெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மிஸ்டர் கணி சார் தான் நமக்கு டெவலப் பண்ணி நான் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அவர் டெவலப் பண்ணியிருக்கிறார், அதனால் நானும் வாங்கியிருக்கிறேன். அதனால் இது தேவைப்படுறவங்க அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இதுலேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ அவர் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள்னால் நிறைய நம்ம வந்து எங்கெங்கே நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோமோ அது எல்லாத்தையும் அவர் மூலிமா பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோடய இது. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து ஒரு டிடிஎல் ஒன்று வந்து எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா 2A டவுன்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை லோட் பண்ணோம்னா டேலியில் எல்லாமே அப்படியே போய் எழுதிடணும் அப்படின்ட்டு ஒரு இது ப்ரொவைடட். ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படின்றது கேட்டிருக்கிறேன். ஸோ அநேகமாக அடுத்த டிடிஎல் வந்து அவர் டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இது வந்து யாருமே இன்னும் பண்ணாததுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு ரிலீஸில் வந்து GSTR 2A அப்படிங்கிறத வந்து அப்படியே ஜேஎஸ்என்லேருந்து டைரெக்டாக டேலியில் ரெக்கன்சில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே புஷ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டு, இது எப்போ டைம் இருக்கோ அப்போ முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்றது பார்ப்போம். சீக்கிரம் விரைவில் எதிர்பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவர் நமக்காக இந்த டைமை ஒதுக்கி கொஞ்சம் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட. ஸோ இவரை ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறதாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மெனுவில் அவரோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.